குட் மார்னிங். நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கிரேட் 10 சயின்ஸ்ல உராய்வண்ட பாடத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆகவே இதை பாருங்க, உங்களுக்கு விளங்கி இருந்தால் நீங்க என்ன செய்யலாம், யாருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம், லைக் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது வின் சயின்ஸ் எஸ் என்ற யூடியூப் சேனல். ரைட், ஓகே. இப்போ முதலாவது பார்க்க போனா ரைட், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து என்ன விளங்குது? ரைட், அந்த போல்ல உருட்டி விடுற உருண்டு போய் புறையில ஸ்லோவா போய் புறையில செய்யுது நிக்குது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கும்? அதாவது நாங்க விசைய கொடுத்து தள்ளுற, ஆனால் என்ன நடந்தது? அது போயிட்டு என்ன செய்ய ஸ்லோவாகி நிக்குது. அப்ப என்ன காரணம்? அதாவது இந்த மேற்பரப்பால இந்த போலுக்கு ஏதோடு பிடிச்சு இழுத்தபடியாத்தான், அதுக்கு எதிராக ஒரு விசை கொடுத்தபடியாத்தான் என்ன நடந்தது? அந்த பொருள் ஓய்வுக்கு வந்தது. ஆகவே அப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? ஒரு பொருள் ஒன்று இயங்கும் பொழுது அந்த பொருளின் இயக்கத்தை தடுக்கிற விசைதான் அதுக்கு எதிராக இருக்கும். அந்த விசைதான் நாங்க என்ன சொல்ல போறோம்? உராய்வு விசைன்னு சொல்லி கொள்ள போறோம். ரைட். அப்ப இதுல பார்ப்போம், இந்த பொருள்ல அதாவது நாங்க ஒரு விசையை கொடுத்தால் அந்த விசையை எதிர்க்கிற வகையில தாக்குற இந்த விசைதான் நாங்க என்ன சொல்ல போறோம்? உராய்வு விசை. அதாவது இந்த மேற்பரப்பால கொடுக்கப்படும். ரைட். ஆகவே உராய்வு விசைன்னு சொன்னா என்ன? அதாவது ஒன்றோடு தொடுகை இருக்கும் இரு பொருட்கள். அப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பொருள் மேசையில ஒரு பொருள் வச்சிருக்குது, அது ரெண்டும் என்ன செய்யுது? ஒன்றோட தொடுகையில இருக்கேக்கல. அதாவது இந்த ஒரு மேற்பரப்பின் மீது மற்ற என்ன செய்ய போகுது? இந்த மேசை சார்பாக இதை இயங்க வலிக்கிட போகுது. ஆகவே அப்படி இயங்க ஆரம்பிக்கல அந்த இயக்கத்தை தடுக்கிறதுக்கு இருக்கிற உராய்வு விசை தான் நாங்க என்ன சொல்ல போறோம்? உராய்வு விசை என்று சொல்லிக்கொள்ள போறோம். ஆகவே திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். அதாவது ரெண்டு மேற்பரப்புகள் ஒன்றோட தொடுகையில இருக்கேக்கல, ஒன்று சார்பாக மற்றது இயங்க ஆரம்பிக்கல, அதன் இயக்கத்தை தடுக்கிறதுக்கு என்னது? அதாவது இந்த மேற்பரப்பால இந்த பொருளுக்கு எதிராக கொடுக்கிற விசை தான் என்ன விசை? உராய்வு விசை என்று சொல்லிக்கொள்ள போறோம். ஆகவே இந்த உராய்வு விசை மூன்று வகை இருக்கு. ஒன்று நிலையியல் உராய்வு விசை, மற்றது எல்லை உராய்வு விசை, மற்றது இயக்கவியல் உராய்வு விசை. ரைட். அப்ப நாங்க ஒன்றொன்றா பார்த்துக் கொள்வோம். ரைட். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? ஒரு நியூட்டன் விசையை கொடுக்கல, எதிராக எவ்வளவு விசை கொடுப்படுது? உராய்வு விசை 1 நியூட்டன் கொடுப்படுது. ஆனா இந்த பொருள் இயங்குதா? இல்ல. திருப்பி பார்க்கிறோம், 2 நியூட்டன் விசையை கொடுக்குற உராய்வு விசை என்ன செய்யுது? அதுக்கு எதிராக 2 நியூட்டனை கொடுக்குது. ஆகவே நாங்க எவ்வளவு விசை கொடுக்க அதுக்கு எதிராக அதே அளவு கொடுக்கல, அது இயங்கல. ரைட். ஆகவே 2.5 கொடுக்குறேன், உராய்வு விசை 2.5 கொடுக்கப்படுது. ஆக இதுல இருந்து என்ன விளங்கி இருக்கும்? பொருள்ல நாங்க எவ்வளவு விசை பிரயோகிக்கப்பட்டாலும் மேச சார்பாக இந்த பொருள் இயக்கம், அதாவது அதுக்கு ஒரு தமிழ் சொல்றோம், என்னது? சார்பியக்கம். ஒன்று சார்பாக இன்னொன்று இயங்குறது என்ன? அப்ப ஒன்று சார்பாக என்னது கதை கேட்க நாங்க என்ன தமிழ் சொல்றோம்? சார்பியக்கம். அவ சார்பியக்கம் நடைபெறாத சந்தர்ப்பத்துல தாக்குற உராய்வு விசை தான் நாங்க என்ன உராய்வு விசைன்னு சொல்ல போறோம்? நிலையியல் உராய்வு விசைன்னு சொல்லி கொள்ள போறோம். சரிதானே? ரைட். இப்ப அடுத்ததை பார்க்க போறோம். இப்ப நான் என்ன செய்யறேன்? 3 நியூட்டன் விசையை கொடுக்குறேன். ஆனால் உராய்வு விசை எவ்வளவு கொடுப்படுது? 3 நியூட்டன் கொடுப்படுது. அப்ப 3 நியூட்டன் கொடுக்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. பொருள் என்ன நடக்குது? மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்குது. ஆகவே பொருள் என்னது? மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்துல தாக்குற உராய்வு விசை என்ன உராய்வு விசை? எல்லை உராய்வு விசைன்னு சொல்லி பாருங்க இந்த பொருளை. ரைட். அப்ப என்ன செய்யுது? மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்குது. ஆக மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு தாக்குற உராய்வு விசை தான் நாங்க என்ன உராய்வு விசை? எல்லை உராய்வு விசை என்று சொல்லிக்கொள்ள போறோம். ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? விசையை கூட்டுறோம். முதல் 3ஆக இருந்தது, இப்ப என்ன செய்யறோம்? 3.5 நியூட்டன் விசையை கொடுக்கிறோம். ரைட். அப்ப இதுல என்ன நடக்குது? மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிக்க இந்த விசை இருந்தது. இப்ப என்ன பாருங்க, உராய்வு விசை 3.5 கொடுக்கல, எதிராக எவ்வளவு விசை கொடுக்குது? உராய்வு விசை 2.8 நியூட்டனாக கொடுப்படுது. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்குது? பொருள் இயங்குது. அப்ப பொருள் இயங்குற சந்தர்ப்பத்துல தாக்குற உராய்வு விசை என்ன உராய்வு விசை? இயக்கவியல் உராய்வு விசைன்னு சொல்லிக்கொள்ள போறோம். அதாவது சார்பியக்கம் ஒன்று சார்பாக இயங்க போகுது. இப்ப சார்பியக்கம் நடைபெறும் சந்தர்ப்பங்கள்ல
தாக்குற உராய் விசை இயக்கவியல் உராய் விசைன்னு சொல்லிக்கொள்ள போறோம். ஆனால் இது எல்லை உராய் விசை எப்படி இருக்குது? எல்லை உராய் விசை 3 நியூட்டனாக இருந்தது. இயங்க ஆரம்பிக்கல எவ்வளவா இருந்துட்டது? 2.8 நியூட்டனாக குறைஞ்சிட்டது. அதுக்கு காரணம் என்ன? அதாவது எல்லை உராய் விசை, அதாவது ஒரு பொருள் இயங்கிக்க அதை தடுக்கிறதுக்கு கொடுக்கிற மேக்சிமம் உராய் விசை எல்லை உராய் விசையத்தான் இருக்கும். அப்ப எல்லை உராய் விசையை விட்டுட்டு என்ன செய்ய போகுது? இப்ப பொருள் இயங்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னா அது என்ன செய்யுது? மேசையை விட்டு எழும்பிடும். ஆகவே அந்த தொடுகை விடுபடுறபடியினால எங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த உராய் விசை கொஞ்சம் குறையும். ஆகவே எல்லை உராய் விசையை விட இயக்கவியல் உராய் விசை குறையும். பிறகு நாங்கள் எவ்வளவு விசை பிரயோகித்தாலும் என்னது? உராய் விசை மாறாது. ஓகே, ஆகவே இந்த கிராஃப பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, அதாவது நாங்க விசையை பிரயோகிக்க என்ன நடக்குது? நிலையியல் உராய் விசை அதிகரிச்சு கொண்டு இதுவும் அதிகரிக்கும் பொழுது என்னது? நிலையியல் உராய் விசையும் அதிகரிச்சு கொண்டு அதாவது என்னது? மேக்சிமம் நான் 3 நியூட்டன் பிரயோகிக்கல என்னது? உராய் விசை 3 நியூட்டன் இருக்கிற உராய் விசை எல்லை உராய் விசையாக காணப்படும். இப்ப என்ன போகுது? எல்லை உராய் விசையை விட என்ன செய்ய போகுது? கொஞ்சம் குறைஞ்சு பிறகு என்ன செய்யும்? நாங்கள் எவ்வளவு விசை பிரயோகித்தாலும் இயக்கவியல் என்னது? எவ்வளவு விசை நாங்கள் அதிகரிச்சு கொண்டு போனாலும் இயக்கவியல் உராய் விசை பிறகு மாறாமல் காணப்படுமே. மேசையிலிருந்து அந்த பொருளுக்கு, மேசையில ஒரு பொருள் வச்சோம்னு சொன்னா அந்த பொருள் இயங்க போது மேசையில இருந்து அந்த பொருள் விடுபட்டுட்டது. ஓகே, இயங்க ஆரம்பிச்சிட்டு. ஆகவே தொடுக விடுபட்டபடினாலதான் என்னது? எல்லை உராய் விசையை விட இயக்கவியல் உராய் விசை கொஞ்சம் குறைவாக காணப்படுது. பிறகு இயங்க வலிக்கிட்ட பிறகு உராய் விசை மாறாது. ரைட், இப்ப நாங்க செக் பண்ண போறோம் எல்லை உராய் விசையில செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்னென்னு செக் பண்ணி கொள்வோம். ரைட், முதலாவது தொடுகை பரப்பின் இயல்பு சம்பந்தப்படுதா? ரைட், அப்ப இதுல படத்தீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதான இது ஒப்பமான மேற்பரப்பு, இது என்னது? கரடு முரடான மேற்பரப்பு. அப்ப இதுல பாருங்க, ஒரு கொஞ்சளவு விசையை கொடுக்கல என்னது? உராய் விசை சின்னனாக இருக்குது. ஆகவே ஆனா என்ன காரணம்? ஸ்மூத்தான சர்வஸ், அதாவது ஒப்பமானது. அதாவது கரடு முரடான மேற்பரப்பாக இருக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில அனுபவம் இருக்கும் என்ன? ஆகவே நாங்கள் கூடிய விசை கொடுத்தாத்தான் கரடு முரடானில இருந்து நாங்கள் தள்ளிக்கொள்ள முடியும் என்ன? ஆகவே காரணம் அதுக்கு எதிராக என்னது? உயர்ந்த அளவு உராய் விசை தாக்கப்படுது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கும்? அதாவது தொடுகை பரப்பின் இயல்புல என்ன செய்யுது? இந்த எல்லை உராய் விசை தாங்கி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னது? ஒப்பமானதை விட கரடு முரடானதுல உராய் விசை எப்படி இருக்குது? கூடுதலாக காணப்படுது. ஆகவே உராய்வு அதிகரிக்க எல்லை உராய் விசையும் அதிகரிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்க்க போறோம் செவ்வன் மறுதாக்கம். செவ்வன் மறுதாக்கம் சொல்லும் பொழுது இதுல பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரே அளவான பெட்டிகளை எடுத்திருக்கிறேன். இதுல ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன், இதுல 2 பெட்டி வச்சிருக்கிறோம், இதுல 3 பெட்டி வச்சிருக்கிறோம். சரிதானே? இப்ப ஒரு பெட்டி வைக்கல எங்களுக்கு என்னது? கீழ் நோக்கி என்ன தாக்கும்? அந்த பெட்டின்ற நிறை தாக்கும் என்ன? அப்ப அதுக்கு எதிராக தாக்குற விசை என்ன விசை? செவ்வன் மறுதாக்கம் என்று சொல்லிக் கொள்ள போறோம். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்ப நாங்க என்னது? F1 விசையை கொடுத்தால் அதுக்கு எதிராக F1 என்ற ஒரு உராய் விசை ஒன்று தாக்கும். ஓகே, சரிதானே? இப்ப என்ன செய்யறேன்? இத மாதிரி 2 பெட்டி ஏத்துறேன். ஆகவே அப்ப முதல் செவ்வன் மறுதாக்கமா இது இருக்கும்? இல்ல. முதல் கொடுத்த விசை அளவு கொடுத்தா காணமா இருக்கு? இல்ல. ஆகவே நாங்க என்ன செய்ய வேண்டும்? விசையை கூடுதலாக கொடுக்க வேண்டி வரும். அப்ப கூடுதலாக விசையை கொடுக்க வேண்டி வரும் என்ன காரணம்? உராய் விசையும் கூடுதலாக காணப்படும். சரிதானே? இப்ப பார்க்க போறோம் 3 பெட்டி வைக்கல நடக்க போது அது நிறை 3 mg இருக்கு. g என்ற புவியீர்ப்பு அரும்புகள் நான் பொருள் திணிவு m என்று எடுக்கிறேன். ஆகவே என்ன நடக்க போது? 3 mg ஆக காணப்படும். ஆகவே விசை முதல் F2 அளவு விசை கொடுத்தா காணுமா? இல்ல, என்ன கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேணும். ஆகவே உராய் விசையும் கூடுதலாக காணப்படும். ஆகவே என்ன நடக்க போது? செவ்வன் மறுதாக்கம், அதாவது நிறை என்னது? அதிகரிக்க செவ்வன் மறுதாக்கம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஆகவே நான் கொடுக்கிற விசையும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப உங்களுக்கு என்ன நடக்க போகுது? உராய் விசையும் அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? திணிவு அதிகரிக்க செவ்வன் மறுதாக்கம் அதிகரிக்கும் என்ன? ஏன் திணிவு அதிகரிச்சா
அதுக்கு எதிராக தாக்குற விசை தான் என்னது? செவன் மறுத்தாக்கம். ஆகவே அது அதிகரிக்க நடக்கும். எல்லை உராய்வு செய்யும் அதிகரிக்கக்கூடியமா இருக்கும். இது சாய்வாக இருந்தால் என்னமா இருக்கும்னு சொல்லி நீங்க பிறகு ஏஎல்ல வந்து டீட்டெயிலா படிச்சு கொள்ளுவீங்க. ரைட், ஓகே. ஆகவே நடக்க போகுது. அப்ப எல்லை உராய்வு செய்ய முதலாவது பார்த்தாங்க. அதோட பிறப்பு இயல்புல தங்கி இருக்குது. அடுத்தது செவ்வன் மறுத்தாக்கம். அடுத்தது பார்க்க போறோம் தொடுகை பரப்புகளின் பரப்பளவு. இந்த பரப்பு இந்த பொருள் இப்படி வச்சிருக்குது. என்னது? F1 விசையை கொடுக்குறோம். உராய்வு செய்ய இப்படியாக காணப்படும். திருப்பி என்னது? பெட்டியை மாத்தி பரப்பளவை மாத்துறோம். மற்ற சைடை திருப்பி வைக்கிறோம். வைக்கும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்குது? அதே விசை தான் கொடுக்க வேண்டி இருக்குது. உராய்வு விசை F1 இருக்கும். பொருள் மட்டுமட்டாக இயங்கல அதே விசை முதல்ல என்னது? அந்த மேற்பரப்புக்கு எவ்வளவு விசை கொடுத்தோமோ அதே அளவு விசை தான் இருக்கும் கொடுக்க வேண்டி இருக்குது மட்டுமட்டாக இயங்குறதுக்கு. இப்ப என்ன செய்யறோம்? இப்படி வைக்கும் பொழுது அதுக்கும் பார்த்தோம்னு சொன்னா என்னது? மட்டுமட்ட இயங்குறதுக்கு அதே அளவு விசை தான் கொடுப்படுது. அதே அளவு உராய்வு விசை தான் தாக்குது. ஆகவே அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கும்? இந்த பரப்பளவுல தங்கி இருக்குதா? ரைட். ஆகவே தொடுகை பரப்பளவுல எல்லை உராய்வு விசை தங்கி இருக்குதா? தங்கவில்லை. ஆகவே இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கும்? எல்லை உராய்வு விசையில செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்னென்ன? ஒன்று தொடுகை பரப்புகளின் இயல்பு, அடுத்தது செவ்வன் மறுதாக்கமாக காணப்படும். அடுத்தது பார்க்க போற உராய்வு. அப்ப உராய்வு இருந்த நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. இதுல பார்ப்போம் உராய்வை குறைக்கிற முறைகள். அப்ப இதுல என்ன செய்யறாங்க? கேரம்போர்டு அடிக்கல இதுல என்ன செய்ய உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குமே. என்ன செய்வீங்க? சும்மா அடிச்சா போகாது. அப்ப டப்பன்னு என்ன செய்வீங்க? பவுடரை போட்டு விடுவீங்களா என்ன? ஏன்? அந்த உராய்வை குறைக்கிறதுக்காக வேண்டி பவுடரை போடுறீங்க. அதே மாதிரி இதுல பாத்தீங்களா தெரியும் சைக்கிளோ இதுல என்ன நடக்க போது உவகையாக இந்த இதுகள் நீங்க பார்த்திருப்பீங்களே வெஹிக்கிள்ஸ். ஆகவே இது என்னன்னு சொல்ல போற குண்டு பொதிகை அல்லது என்னது உருளை பொதிகை என்று சொல்லிக் கொள்வோம். ஆகவே உராய்வை குறைக்கிறதுக்காக வேண்டி இந்த இதுகள் பயன்படுத்தப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சரிதானே? நீங்க மெட்ட வெஹிக்கிள்ல விட்டு நீங்க சைக்கிள் உங்களுக்கு அனுபவம் இருக்கு. இது இந்த போல்ஸ் போடுறது சரிதானே? அதே மாதிரி உராய்வை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இப்ப உங்களோட வீட்டிலேயே அனைவருக்கும் கேட் இருந்தால் ஊர் வழின்னு சொன்னால் என்னது? கேட் இருந்தா கேட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்? கேட்டுக்குள்ள என்னது சத்தம் போட்டு என்னது அதாவது என்னது கரல் பிடிச்சு அதாவது துரு பிடிச்சு காணப்படும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? எண்ணெயை கொண்டே ஊற்றுவீங்க. ரைட்? வேற என்ன செய்வீங்க? ஓகே, எண்ணெய் போடுவீங்க, கிரீஸ் போடுவீங்க, சைக்கிள்ல என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? கிரீஸ் போடுவீங்க என்ன? ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? என்னது? எண்ணெய் போடலாம், கிரீஸ் போடலாம். அவ்வாறாக போடும் பொழுது என்ன செய்யுது? உராய்வு குறைக்கப்படுது. அதுவும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. ரைட். அதே மாதிரி உராய்வு குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது என்னது? கரடு முரடான மேற்பரப்ப நாங்க என்ன செய்யலாம்? அழுத்தமாக்கும் பொழுது அதாவது இப்படி கரடு முரடாக இருக்கேக்கல அழுத்தமாக்கும் பொழுது என்ன நடக்கும்? உராய்வு குறைக்கப்படும். ஆகவே பிள்ளைகளே உராய்வை குறைக்கிற சந்தர்ப்பங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று இப்படி கேரம்போர்டு பவுடர் போடலாம், மற்றது குண்டு பொதிகை அல்ல உருளை பொதிகை போடலாம், அல்லது நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? என்னது? எண்ணெய், கிரீஸ் சரிதானே? மற்றது காரியம் இவ்வாறான இதுகளை யூஸ் பண்ணி கொள்ளலாம் உராய்வை குறைக்கிறதுக்கு. மற்றது என்னது? இப்படி கரடு முரடான மேற்பரப்புல இருந்து நாங்க வாராக ஒப்பமாக மேற்பரப்பாக கொண்டு வரும் பொழுது நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? உராய்வை குறைக்க முடியும். ரைட். அடுத்தது உராய்வை அதிகரிக்கிற முறைகள். அதால எங்களுக்கு நன்மை இருக்குதுன்னு உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க. ரைட். ஆகவே என்னது? இந்த டயரை பாத்தீங்கன்னா டயர்ல வெட்டு மாதிரி இருக்குது. டயரோ ஸ்லிப்பர் அடிப்பகுதி வெட்டு இருக்குது. ஆகவே அது இருக்கிறது காரணம் என்னது? உராய்வு அதிகரிக்கிறதுக்கு. அந்த இருக்கிறதால உராய்வு அதிகரிக்கும். உராய்வு அதிகரிக்கிறதால எங்களுக்கு என்ன ஈஸியாக வழி கொண்டு போறதுல இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மழை காலங்களை யோசிச்சு பாருங்க. இது இவ்வாறான வெட்டுக்கள் இல்லாத ஸ்லிப்பர், பழைய ஸ்லிப்பர், தேஞ்சு போன ஸ்லிப்பர் நீங்க போட்டா என்ன நடக்கும்? அப்படியே வழுக்கி கொண்டு கொள்ள வேண்டியதுதான். ஆகவே ரைட். ஆகவே உராய்வு அதிகரிக்கிறதுக்காக வேண்டி இவ்வாறான வெட்டுக்களுக்கு நாங்க என்ன சொல்ல போறோம்? பேர்
தவாளிப்புகள் என்று சொல்லிக் கொள்ள போறோம். ஆகவே இவ்வாறாக தவாளிப்புகள் காணப்படும் இடத்து என்ன செய்யலாம், உராய்வை அதிகரிக்க முடியும். அடுத்தது நீங்க இந்த ஸ்லிப்பர்ல என்னது ஃபுட்பால் அந்த ஸ்லிப்பர்ல பார்த்திருப்பீங்க, சப்பாத்துல பார்த்திருப்பீங்க. அடியில என்னது முள்ளு முள்ளு மாதிரி என்னது அணி மாதிரி இருக்குமே, அதாவது உராய்வை அதிகரிக்கிறதுக்காண்டி. அதே மாதிரி இந்த ஸ்லிப்பர்ல இவ்வாறாக காணப்படுறது நீங்க பார்த்திருப்பீங்க. மற்றது கிரிக்கெட் விளையாடல என்ன செய்வாங்க, போல் ஈரமா இருந்தா கையை வழுக்கி கொண்டு போயிடும். ஓகே, ஆகவே அது அவ்வாறாக இலகுவாக கையில இருந்து விழாம வழுக்காம கொள்ளாம இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, ட்ரௌசர்ல தேய்ப்பாங்களே, துடைப்பாங்களே, அப்படி துடைக்கிறது நீங்க என்ன பார்த்திருப்பீங்க, ரைட்? ஆகவே அதெல்லாம் என்னது, ஒரு ஆய்வு அதிகரிக்கிறதுக்கு நம்ம இதுல பாருங்க, இது வகையான மரம் இவ்வளவு கரடு முரடாக இருக்கிறதாலதான் இவருக்கு என்ன நடக்குது, இலகுவாக பிடிச்சு பிடிச்சு ஏறக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி என்னது, ஒரு வழிய கிணத்துல தண்ணி அள்ளிக்கலையும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், ரைட்? நார்மல் நைனோல் கயிறையும் விட தும்பு கயிறு நடக்கும், இலகுவாக அள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன் அதுல உராய்வு கூட உங்களுக்கு வழுக்காது, இலகுவாக அள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவும் என்னது, அன்றாட வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சீங்க. அதே மாதிரி என்னது, இதுல இப்படி இப்படி என்னது, இவ்வகையான தட்டுல இவ்வாறு தடுப்பு துண்டுல ரப்பர் மாதிரி இருக்குது, என்ன நடக்க போகுது, முட்டைக்குள்ள என்ன இருக்குது, அது உராய்வு கூடவாக இருக்கிறதால என்ன நடக்கும், உங்களுக்கு இலகுவா ஸ்டாப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிதானே? ஆகவே பிள்ளைகளே, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்றாட வாழ்க்கையில உராய்வை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யறோம், அதால என்னென்ன நன்மை, உராய்வு இருக்கிறதால மழை காலங்கள்ல வழுக்காம இருக்கலாம். ஓகே, உராய்வு குறைஞ்சதுன்னு சொன்னா தவாளிப்புகள் இல்லாம இருந்ததுன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும், விழக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்ப முந்தைய யோசிச்சு பாருங்க, முந்தியான் ரோட்டையும் விட இப்ப எல்லாம் ஹைவே. அப்ப இதுல கூடுதல் ஆக்சிடென்ட் நடக்குது ஹைவேல. ஓகே, ஏனென்றா அந்த ரோட் ஸ்மூத்தா இருக்கு, அழுத்தமாக இருக்கேக்கல என்ன நடக்குது, ஸ்பீடா போறது கூடவாக இருக்குது, உராய்வு குறைக்கப்படுது. ஆகவே என்ன நடக்குது, ஆக்சிடென்ட்ஸ் கூடவாக காணப்படுது, சரிதானே? ஆகவே பிள்ளைகளே, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அதாவது உராய்வுல எத்தனை, அதாவது உராய்வு விசை என்ன, ஒரு பொருளின் இயக்கத்தை தடுக்கிறதுக்கு அதுக்கு நான் கொடுக்கிற விசைக்கு எதிராக தாக்குற விசைதான் உராய்வு விசைன்னு தெரியும். உராய்வு விசை 3 வகை இருக்குன்னு தெரியும் பிள்ளைகளே. ஆகவே அந்த உராய்வு விசையில ஒரு பொருள் நிலையா இருக்கேக்கல நாங்க எவ்வளவு விசை கொடுத்தாலும் இயங்காட்டி அந்த அதுக்கு எதிராக கொடுக்கிற விசை என்னது, நிலையியல் உராய்வு விசை. மற்றது ஒரு பொருள் மட்டுமட்டாக இயங்குற டைம்ல இருக்கிற உராய்வு விசை எல்லை உராய்வு விசை. ஆகவே அதுதான் மேக்சிமம் அந்த தடுக்கிறது கொடுக்கிற உராய்வு விசையாக காணப்படும் எல்லை உராய்வு விசை. பொருள் இயங்க வலிக்கிறேக்கல என்ன நடக்க போகுது, ஆகவே அந்த பொருளை இயக்கத்துக்கு எதிராக தடுக்கிற உராய்வு விசை இயக்கவியல் உராய்வு விசை, அது எல்லை உராய்வு விசையை விட கொஞ்சம் குறைவாக காணப்படும். என்ன காரணம், அந்த 2 தொடுகை மேற்பரப்புகளை விட்டுட்டு அது என்ன செய்துட்டுது, கொஞ்சம் மேல எழும்பிட்டுது, தொடுகையை விட்டு விளத்திட்டுது என்றபடியினால இயக்கவியல் உராய்வு விசை எல்லை உராய்வு விசையை விட குறைவாக காணப்படும். பிள்ளைகளே, ஆகவே இதுல இருந்து உங்களுக்கு என்னது, இன்றைக்கு உராய்வு என்ற பாடம் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன், ரைட்? அவ்வாறாக விளங்கி உங்களுக்கு இது இருந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், இவ்வாறான தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்க வின் சயின்ஸ் எஸ்எல் என்ற யூடியூப் சேனலை என்ன செய்து கொள்ளலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவதன் மூலம் நீங்க தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, தேங்க்யூ.